எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஞ்ஞானிகிட்ட கேட்டா விஞ்ஞானி சொல்லுவார் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை பத்தி கேட்குறோம் அப்படின்னா, செங்கல் வேற, கல் வேற, மண் வேற, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு பொருட்கள் வேற, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு, எல்லாம் வேற வேற தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அறிவியலை நம்ம ஆழமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கடவுள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே இதுல இருந்து தான் செஞ்சிருக்கான், அதாவது ஒரே மாதிரியான மூலத்துல இருந்து தான் செஞ்சிருக்கான் அப்படின்றதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, எல்லா பொருட்களுக்குள்ளேயும் அணுக்கள் இருக்கு, இல்லைன்னா சேர்மமா இருந்தா அது மூலக்கூறுகளா இருக்கு. அதாவது தனிமம் சேர்மம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு வேதியியல்ல. அத தனிமம்னா தனிப்பொருள். இப்ப ஒரு இரும்பை எடுத்துக்கிட்டோம், இல்ல ஒரு தங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இரும்புனா இரும்பு அணு மட்டும்தான், தங்கம்னா தங்க அணு மட்டும்தான், காப்பர்னா காப்பரோட அணுக்கள் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரே மாதிரியான துகள்கள் இருக்கும். இது நேரம் தண்ணி எடுத்துக்கிட்டோம், இல்ல நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருட்கள் எடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்கு நிறைய அணுக்கள் சேர்ந்து இருக்கும். இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் அப்படிங்கிற 2 அடிப்படை துகள்கள் இருக்கு. ஹைட்ரஜன் வேற மாதிரி இருக்கும், ஆக்சிஜன் வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த அடிப்படை துகள்கள் நமக்கு பொத்தாம்பதுவா பார்க்கும்போது வேற வேறையா தெரியுது. ஆனா அது எல்லாமே அடிப்படையில ஒரே ஒரு துகள்ல இருந்து தான் செய்யப்பட்டிருக்கு, ஒரே மாதிரியான அடிப்படை துகள்கள்ல இருந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அறிவியல்ல தெரிய வருது, அதாவது விஞ்ஞானத்துல. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் இருக்கிறதுலயே ஒரு சின்ன ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு தனிமம், சரியா? இந்த தனிமம் நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய ஒரு சூரிய குடும்ப மாடல் மாதிரி தான் இருக்கு. அதாவது எல்லா தனிமங்கள்லயும் நடுவுல உட்கரு அப்படின்றது இருக்கும், அதுக்குள்ளுக்க புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. இந்த புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதாவது அது ஒரு வகையான பாசிட்டிவான கரண்ட் இருக்குது. நியூட்ரான்ங்கிறதுல எதுவுமே இல்லை, சார்ஜ் இல்லை. சுத்துல எலக்ட்ரான் சுத்தி வருது, அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான புரோட்டான் பார்ட்டிகிள் தான் இதுக்கு அடுத்த தனிமத்துல இருக்கு. இதுக்கு அடுத்த தனிமம் ஹீலியம் அப்படின்றது. இந்த ஹீலியத்துல அந்த புரோட்டானு, அதாவது அந்த நியூக்ளியஸ் உள்ளுக்க உட்கருவுல 2 புரோட்டானும் வெளியில 2 எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த தனிமம் எடுத்துக்கிட்டீங்க லித்தியம், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட உட்கருவுல 3 புரோட்டான் இருக்கு, வெளியில 3 எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்குது. இப்படியே தான் எல்லா தனிமங்களும் இருக்குது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 125 தனிமங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே இந்த மாதிரி தான். இதுல இந்த நம்ம ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தனிமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் சொன்னேன். இதுல என்ன மாதிரி புரோட்டான் இருக்கோ அதே தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கரி, அது கார்பன் அப்படிங்கிற ஒரு தனிமம். அதுல 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான் இருக்குது. இதுல இருக்க அதே மாதிரி புரோட்டான் தான் அதுலயும் இருக்கு. அதுக்கடுத்து 7வது நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு தனிமம். அதுலயே பாத்தீங்கன்னா கார்பன்ல என்ன இருக்கோ அதே மாதிரிதான் 7வது இருக்க நைட்ரஜன்லயும் இருக்குது. ஆனா நம்ம வெளிப்புற தோற்றத்துல பார்க்கும்போது கார்பன் என்ன தன்மையில இருக்குதோ அது மாதிரி நைட்ரஜன் இல்லை. கார்பன் 6 அணியன் கொண்டது, நைட்ரஜன் 7 இருக்கிறது. கார்பன் மாதிரி எந்த ஒரு பிஹேவியர்லயும் நைட்ரஜன் இல்லை, நைட்ரஜன் மாதிரி எந்த ஒரு பிஹேவியர்லயும் அதுக்கு அடுத்த தனிமம் இல்லை. இப்ப நம்ம பால்ல இருந்து தயிர், மோர், நெய் இதெல்லாம் வருது இல்ல, பால் ஒரு தன்மையில இருக்கு, நெய் வேற தன்மையில இருக்கு, மோர் வேற தன்மை, எல்லாமே வேற வேற தன்மையில இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு இதுல இருந்து தான் வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம தனிமங்கள் எல்லாம் வேற வேற தன்மையில வெளிப்புற தோற்றத்துல இருந்தாலும் அதெல்லாம் சேரும்போது, சேர்மமா மாறும்போது அது இன்னும் வேற வேற தன்மைகளை கொண்டு வந்தாலும் இதெல்லாம் எதுல இருந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அடிப்படை துகள் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த 3 துகள் தான். இது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஒரு பொருளை எடுத்து ஒரு இதுல அடைக்கிறீங்க. ஒரு பேனா வச்சுக்கோங்க. ஒரு பேனாவை தூக்கி ஒரு 12 பேனாவை ஒரு பாக்கெட்ல போட்டு அடைச்சிங்கன்னா அது ஒரு டஜன் பேனா. அதே பேனாவை தூக்கி 12 × 12 144 ஒரு இதுல போட்டு அடைச்சிங்கன்னா அது ஒரு ப்ரோஸ் சொல்லுவாங்க. இப்ப இதே இதை ஒரு 100 அடைக்கிறோம் அப்படின்னா அது வேற. இப்படிதான், அதாவது உள்ளுக்கு இருக்க பொருள் என்னமோ ஒண்ணுதான், அதை 10 அடைக்கிறோமா, 20 அடைக்கிறோமா, 100 அடைக்கிறோமான்றதை பொறுத்து வேற வேற தன்மையா வெளியில தெரியுது. அப்ப நம்ம 10 புரோட்டான் 10 எலக்ட்ரான் அடைச்சிருக்குது இந்த இதுக்குள்ள, இந்த பார்சலுக்குள்ள. 20 புரோட்டான் 20 எலக்ட்ரான் அடைச்சிருக்கு இந்த பார்சலுக்குள்ள. 50 புரோட்டான் 50 எலக்ட்ரான் அடைச்சிருக்குது அந்த பார்சலுக்குள்ள. இதை வச்சுதான் நமக்கு தெரியக்கூடிய வித்தியாசங்கள். ஆனா அடிப்படையில உள்ளுக்க எல்லாமே அந்த பேனா தான், அந்த பேனாவை தான் எத்தனையா அடைச்சிருக்கோம். அதாவது தனித்தனி பார்சல், எல்லாத்துலயும் வேற வேற எண்ணிக்கையில். இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரியான துகள்ல இருந்தா செஞ்சிருக்கிறார் அப்படின்றது நமக்கு அது அறிவியல் விஞ்ஞானம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவான். ஆனா
ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா ஒரே துகள் தான் எல்லாத்துலயும் இருந்து செஞ்சிருக்கு. இது எப்படி செஞ்சிருக்கு? இது ஒரு அதிசயம் தான். இப்படிதான் வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கிறணும். இதே மாதிரியான தன்மை எங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து, அதாவது இது வந்து வேதியியல்ல இருக்கு. எல்லா பொருட்களையும் எல்லா தனிமங்களையும் ஒரே இதுல இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே மாதிரியான புரோட்டான், ஒரே மாதிரியான எலக்ட்ரான், ஒரே மாதிரியான நியூட்ரான். அதுல ஒரு தனிமத்தை எடுத்து அதுல கூடுதலா நியூட்ரானும் புரோட்டானையும் வச்சு நம்ம வேற ஒரு தனிமமா மாற்ற முடியும். அதுக்கு அடுத்து அதுல கூடுதலா வச்சு அதுக்கு அடுத்து அதை வேற ஒரு இதா மாற்ற முடியும். இப்படியும் நம்ம மாற்ற முடியும். அதே மாதிரி பெரிய தனிமமா இருக்கிறத உடைச்சு சின்னதாகவும் மாத்துறாங்க. சரியா? சரி, இப்போ இது எல்லாம் ஒரே பொருள்ல இருந்து வந்ததா நம்ம வேதியியல்ல தெரியுது. இதே மாதிரியான இன்னொரு இது எங்க இருக்கு அப்படின்னா பயாலஜி, உயிரியல்ல இருக்கு. உயிரியல்ல பாருங்க, நம்மளுடைய நாக்குல இருக்கக்கூடிய திசு வேற மாதிரி. திசு அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல ஒரு அடிப்படை செல் இருக்கு. அந்த அடிப்படை செல்லு வேற வேற தன்மையில மாறி ஒரு ஆர்கனைஸ் ஆயிருக்கு, ஒரு வடிவமைப்புக்கு மாறி இருக்குது. அப்போ அப்படி வேற வேற மாடலுக்கு மாறும்போது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கு ஏத்தாக்குல அது வேற வேறையா மாறுது. உதாரணத்துக்கு நம்மளுடைய நாக்குல இருக்கக்கூடிய அந்த செல் வடிவம் வேறையா இருக்குது, இதயத்துல இருக்கிற செல் வடிவம் வேறையா இருக்குது, தசைகள்ல இருக்கிறது வேற, தோல்ல இருக்கிறது வேற. இது எல்லாம் வேற வேற அமைப்புல நமக்கு வந்து அமைப்பு கொடுக்குது. இப்ப நமக்கு தோல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல காயம்படுது அப்படின்னா, ஒரு இடத்துல மொத்தமா அடிபடுதுன்னா வேற ஒரு இடத்துல இருந்து தோலை எடுத்து அங்க வைப்பாங்க. ஆனா நம்மளுடைய நாக்கு அடிபடுது அப்படின்னா தோலை எடுத்து வச்சு நாக்கை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது இது வந்து செய்ய முடியாது. அப்போ திசுவா மாறின பிறகு, அந்தந்த வடிவத்துக்கு ஏத்தாக்குல மாறின பிறகு அது மட்டும்தான். அதை வந்து வேற ஒரு திசுவை வச்சு நம்ம மாத்தி அமைக்க முடியாது. இதுதான் வந்து உண்மை. ஆனா இது எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா மூல செல் அப்படிங்கிற அந்த ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. ஒரு பிறந்த குழந்தையுடைய தொப்புள் கொடியில இந்த ஸ்டெம் செல் இருக்கு. அந்த மூல செல்லில் இருந்து தான் இது வந்து வருது. இந்த மூல செல் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய பேர் பதப்படுத்தினாங்க. குழந்தை பிறந்த உடனே எடுத்து வச்சு அதுக்கு இப்ப ஆராய்ச்சி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த மூல செல்லில் இருந்து எந்த மாதிரியான வியாதிகளையும் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ இந்த மூல செல்லில் இருந்து தான் எல்லா வகையான திசுக்களும் உருவாகுது. அப்படின்னா இங்க பாருங்க, திரும்ப மறுபடியும் கடவுள் ஒரே மாதிரியான ஒரு பொருள்ல இருந்தா மற்ற எல்லாத்தையும் வந்து படைக்கிறார். எல்லாமே வந்து வேற வேற அமைப்பு, வேற வேற தன்மை. ஆனா அது உருவானது எங்க இருந்து? ஒரே ஒரு மூல செல்லில் இருந்து. இப்படிதான் உயிர்களும் வந்து இருக்கு. ஆனா உயிரியல்ல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேற மூல செல், எனக்கு வேற மூல செல் இருக்கும். என்னுடைய மூல செல்லில இருந்து உங்களுடைய மூல செல்லை உருவாக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் அதுல ஒரு வித்தியாசம் வச்சிருக்காரு. இல்லைன்னா அப்புறம் எல்லா உயிரும் ஒண்ணு போல தெரியுங்களா? ஒரு தங்கக்கட்டி மாதிரி இன்னொரு தங்கக்கட்டி இருந்துச்சுன்னா அது இயற்கையில உயிர் இல்லாத ஒரு பொருள், அது அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இருந்துச்சுன்னா அது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. இல்ல, உலகத்துல வந்து எல்லாமே தனித்தனியா எல்லாமே வேற வேறையா இருந்துச்சுன்னா தான் அது வந்து கடவுளுடைய ஒரு பெருந்தன்மையா ஒரு சக்தியை காட்டுறதா இருக்கும். இப்போ நீங்க ஒரு போன் எடுத்துக்கிடுங்களேன், ஒரு கம்பெனியோடைய ஒரு போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஒண்ணு போல செய்யுது. அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு ஈஸியான வேலை, எல்லாத்தையும் ஒண்ணு போல செய்யறது. ஆனா எல்லாத்தையும் வேற வேற மாதிரி செய்யறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒருத்தருக்கு இருக்கிற கைரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு உலகத்துல எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு பாருங்க, செய்யவே முடியாது. நீங்களே நம்ம உதாரணத்துக்கு செஞ்சு பார்க்குறோம். ஒரு பெரிய டேபிள் நிறைய சப்பாத்தி மாவு உருட்டி வச்சுட்டு இதை தனித்தனி உருண்டையா உருட்டணும். ஆனா ஒரு இது மாதிரி இன்னொரு இது வரக்கூடாது. நீ என்ன ஷேப்லனாலும் உருட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வேணா உருட்டி பாருங்க, இல்லை ஏதாவது செஞ்சு பாருங்க. ஒரு 10, 20 இந்த மாதிரி தான் ஒட்டலாம். அதுக்கு பிறகு அதுல எது எப்படியும் ஏதாவது நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி ஏதோ ஒரு இதை வந்து நம்ம செஞ்சிருவோம். அப்போ எல்லாத்தையும் வேற வேற மாதிரி செய்யறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும், ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் டிசைன் வேணும். அந்த இன்டெலிஜென்ட் டிசைன் தான் நம்மளுடைய பழைய நல்ல தெளிவா தெரிந்த விஞ்ஞானிகள் கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்ம வேதியியல்லையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், உயிரியல்லையும் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.